Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எக்ஸல் if ஃபார்முலாவில் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து இஃப்னா என்ன, அந்த இஃப்பில் ஒரு கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்ம ரிசல்ட் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி பேசிக்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் அந்த இஃப்பில் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இஃப் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இஃப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட இந்த தமிழ் மார்க் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மார்க் வந்து பாஸ் மார்க்கா அல்லது ஃபெயில் மார்க்கா அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் வச்சுருப்போம். இப்போ இந்த மார்க் வந்து நம்மளுக்கு > 40 இருந்தால் தான் பாஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா ஃபெயில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு நம்ம ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸலை நம்ம இஃப் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தமிழ் மார்க் பாஸா ஃபெயிலா அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம ரிசல்ட் கொடுக்குறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஈக்குவல் இஃப் அப்படிங்கிற ஃபார்முலா கொடுத்துக்குங்க. இப்போ இந்த ஃபார்முலாவில் மொத்தம் நம்ம 3 வேல்யூ கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணுறோமோ அந்த கண்டிஷன் வந்து கொடுக்கணும். அடுத்தது இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது கொடுக்கணும். மூணாவது பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்தால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கண்டிஷன் கொடுத்துக்கலாம். நம்ம கண்டிஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த C2 செல்லில் இருக்கிற இந்த தமிழ் மார்க் வந்து > 40 இருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த C2 அப்படிங்கிற செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். C2 > 40 அப்படிங்கிற இந்த கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட் அந்த கண்டிஷன் கொடுத்தாச்சு. அடுத்தது செகண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ இந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூவாக இருந்தால் பாஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆனால் போதும். இப்போ இந்த பாஸ் அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டுங்கிறதுனால டபுள் கோட்ஸில் பாஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கமா கொடுத்துட்டு இப்போ தேர்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா, இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்தால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ நமக்கு இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ஃபெயில் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆனால் போதும். டபுள் கோட்ஸில் ஃபெயில் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறோம் பாருங்கள், நமக்கு ஃபெயில் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஏன்னா இந்த மார்க் வந்து நம்மளுக்கு > 40 கிடையாது. ஏன்னா 40க்கு கம்மியாக இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆகிருக்கும். ஃபால்ஸாக இருக்கிறதுனால டைரெக்டாக ஃபெயில் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த மார்க் வந்து நான் > 40 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 75 அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ நமக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா பாஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஏன்னா அந்த கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுனால இதில் பாஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். ஏன்னா தமிழுக்கு மட்டும்தான் நம்ம பாஸா ஃபெயிலா அப்படிங்கிற ரிசல்ட் கொடுக்குறதுனால ஒரு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணிவிட்டு இந்த ரிசல்ட் நம்ம கொடுத்துருப்போம். இப்போ இதே வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஓவராலாக பாஸா ஃபெயிலா அப்படிங்கிற ரிசல்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே இருக்க எல்லா சப்ஜெக்டையும் செக் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்லேயுமே அவங்க பாஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ரிசல்ட்டு பாஸ்ன்னு கொடுக்கணும். அப்படி இல்லைனா அவங்க வந்து ஃபெயில் அப்படிங்கிற ரிசல்ட்டு பார்த்தோன்னா நம்ம கொடுக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக 5 கண்டிஷன் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து தமிழில் அவங்க > 40 இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லையும் > 40 இருக்கணும். மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் இந்த மாதிரி 5 சப்ஜெக்ட்லேயுமே அவங்க > 40 இருந்து அவங்க பாஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ரிசல்ட் வந்து பாஸ் அப்படின்னு கொடுக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறதுனால டைரெக்டாக அந்த கண்டிஷனை கொடுத்துட்டு நம்ம பாஸா ஃபெயிலா அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டோம். இப்போ நம்மளோட இந்த ஓவரால் ரிசல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 5 கண்டிஷன் செக் பண்ணுறதுனால இதில் வந்து நம்ம லாஜிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அதாவது இஃப்பில் நம்ம மோர் தென் 1 கண்டிஷன் யூஸ் பண்ணாவே அதுக்கு லாஜிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தோன்னா யூஸ் பண்ணணும். இப்போ இந்த லாஜிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 2 கண்டிஷன் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 2 கண்டிஷனுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணுமா அல்லது 2ல் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் போதுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல வந்து சொல்லணும். அப்போ இதில் வந்து நமக்கு 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா நம்ம அண்ட் அப்படிங்கிற லாஜிக்கல் டெஸ்ட் வந்து கொடுக்கணும். அதே வந்து 2ல் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும் அப்படின்னா நம்ம ஆர் அப்படிங்கிற லாஜிக்கல் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளோட இந்த ரிசல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற இந்த 5 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதனால் அண்ட் அப்படிங்கிற இந்த லாஜிக்கல் டெஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷன் இது கொடுக்குற இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அண்ட் அப்படிங்கிற இந்த லாஜிக்கல் டெஸ்ட்டு கொடுங்க. ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார நம்ம எத்தனை கண்டிஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு கண்டிஷனும் நம்ம கமா கொடுத்து கொடுக்கணும். நம்ம கொடுக்குற எல்லா கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ட்ரூவில் என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து ரிசல்ட்டாக பிரிண்ட் ஆகும். அப்படி ஒரு கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸாக இருந்தால் கூட நமக்கு இந்த ஃபால்ஸில் என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த அண்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து தமிழ் மார்க் வந்து > 40 இருக்கணும். அதனால் C2 > 40 கமா கொடுத்துட்டு
அடுத்த கண்டிஷன் கொடுத்துக்கலாம். அடுத்த கண்டிஷன் வந்து இங்கிலீஷ் மார்க் வந்து greater than or equal 40 இருக்கணும். அதனால் D2 greater than or equal 40. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மார்க் E2 greater than or equal 40. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோசியல் மார்க், சோசியல் வந்து F2ல் இருக்குது, அதனால் F2 greater than or equal 40. நெக்ஸ்ட்டு சோசியல் மார்க் பார்த்தீங்கன்னா வந்து G2 அப்படிங்கிற செல்லில் இருக்குது. இப்போ G2 greater than or equal 40. அப்போ இந்த மாதிரி நம்ம அண்டில் எத்தனை கண்டிஷன் வேணாலும் கொடுத்துக்கிட்டே போகலாம். கமா கொடுத்து 1 by 1 கொடுக்கணும். இப்போ இந்த 5 கண்டிஷனுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். இந்த C2ல் இருக்க வேல்யூ greater than or equal 40 இருக்கணும், D2ல் இருக்கிறதும் greater than or equal 40, அந்த மாதிரி E2 F2 G2 இங்கே கொடுத்துருக்கிற எல்லா கண்டிஷனோட அந்த ரிசல்ட்டுமே ட்ரூ வந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த ட்ரூவில் இருக்க வேல்யூ வந்து ரன் ஆகும். அப்படி ஒரு கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாமல் ஃபால்ஸுன்னு வந்து மற்ற எல்லாம் ட்ரூன்னு வந்தால் கூட நமக்கு இந்த ஃபால்ஸில் என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் பார்த்திங்கன்னா வந்து டிஸ்பிளே ஆகும். இது கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன் பாருங்கள், நமக்கு ஃபெயில் அப்படிங்கிற ரிசல்ட் பார்த்திங்கன்னா வந்திருக்கும். ஏன்னா இந்த 5 சப்ஜெக்ட்டுமே பாஸ் மார்க்கு, இந்த சோசியலில் மட்டும் ஃபெயில் மார்க் அப்படிங்கிறதுனால நமக்கு ஃபெயில் அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ இதே பார்த்திங்கன்னா வந்து நான் எதையும் பாஸ் மார்க்காக மாத்திரன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா பாஸ் அப்படின்னு வந்திருக்கும். ஏன்னா நம்ம கொடுத்துருக்க எல்லா கண்டிஷனுமே பார்த்திங்கன்னா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். இப்போ இதே மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்க்கும் நம்ம ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை ட்ராக் பண்ணால் போதும், மற்ற எல்லா செல்லையும் நமக்கு ஃபார்முலா அப்ளை ஆகி அதனோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் இஃப்பில் வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த லாஜிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம்.